வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கீழே வந்து வீட்டில் வந்து தளம் போட போகிறோம். வீட்டுக்கு முன்னாடி வாசல்பாங்க, ஈரோடு கோயம்புத்தூர் சைடு. இப்போ அந்த வாசலுக்கு தான் வந்து நம்ம காரை ஓட போகிறோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பழைய வீடு ஆல்ட்ரு பண்ணோம். ஸோ பழைய வாசல் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தது. இப்போ நம்ம வந்து நல்லா மண்ணு கொட்டி ஜல்லியெல்லாம் போட்டு தட்டி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பழைய மேஸ்திரி வந்து, அதாவது வீடு கட்டி கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மேஸ்திரி வந்து பாதியில் விட்டு போட்டு ஓடிட்டான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வேலை சுத்தம் இல்லைங்க, டைல்ஸ் நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரியே டைல்ஸ் ஒட்டி எல்லாம் சந்தெல்லாம் எறும்பு வந்துருச்சு. அப்புறம் மொட்டை மாடியில் வந்து சிப்ஸு போடுறன்னு போட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஒழுங்காக கலெக்ட் போடாமல் மண் எலும்பிகிட்டே இருக்குது, மண் மேலே வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து அந்த மேஸ்திரிக்கு எங்களுக்கு வந்து ஒத்து வரல. ஸோ அதனால் நிறுத்தியாச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரகப்பிரவேசம் பற்றி ரொம்ப நாள் கழித்து தான் வந்து நம்ம இந்த வாசலை போட்டோம். இது வந்து எங்கள் சொந்தக்கார மேஸ்திரியை வந்து போட்டு கொடுத்தாரு. இப்போ தான் நமக்கு அவர் இருக்குங்காட்டி நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலவை எல்லாம் கலக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த காங்கிரீட் போடுற இயந்திரம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, இவங்க வந்துடுறாங்க. இவங்க தனியாக ஒரு டீமே இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு இவ்வளோன்னு பேசி கொடுத்தாரு, சதுரத்துக்கு இவ்வளோன்ட்டு. இப்போ அவங்க வந்து கலவையை வந்து கலக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு என்ன சிமெண்ட் போட்டோமோ அதே சிமெண்ட் இங்கே போட்டோம். மேலே போட்டு சிமெண்ட்டு மட்டும் அடுக்கி வச்சிடணும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மணலும் கொட்டிடணும், சிமெண்ட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்கணும். அவங்க வண்டி நிறுத்துகிற இடத்துக்கு எல்லாமே பக்கத்துலேயே கேட்பாங்க. ரேஷியோ வந்து கரெக்டாக போடுறாங்களான்னு பார்க்கணும். ஜல்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸும்பாங்கள்ல, அந்த சின்ன ஜல்லி கொண்டு வந்து கொட்டி வச்சிட்டோம். நம்ம நேரமே என்னமோ இன்றைக்கி காலையில் வெயில் அடித்தது, சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து குறைஞ்சிட்டே போயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஜல்லி பத்தாமல் போயிடுச்சு. ஜல்லி கிரசர்காரங்கிட்ட சொல்லி அவங்க வந்து ஒரு 3 மணி நேரம் டிலே பண்ணி ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து நம்மளுக்கு மோசமான நாளாக அமைஞ்சிச்சு. இல்லைன்னா இவங்க வந்து நேரத்துலேயே வந்து கலவையெல்லாம் கலக்கி காங்கிரீட் ஊற்றி விட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து நம்ம கையில் தளம் போட வேண்டான்னு எங்கள் சொந்தக்கார மேஸ்திரி சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து இயந்திரத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு. அதாவது தளம் போடுறத வந்து பூசறக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு மேடம், இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் மோட்டாரோட. இது வந்து 3 பேஸ் வந்து ஒர்க் ஆகுமாமா. இதில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் வந்து முதல்ல காங்கிரீட் போடுறவங்கள வந்து இவங்கெல்லாம் கலவையை கலக்கி போட்டுட்ருக்குறாங்க. இந்த வண்டி வருங்க, இதில் கொண்டு வந்து காங்கிரீட்டு கலவையை கொண்டு வந்து இங்கே கொட்டிடுவாங்க. கொட்டும்போது இவர் வந்து நமக்கு ஈரோடுலேருந்து துரையன் அப்படின்னு ஒருத்தர் வந்துருந்தார். அவர் தான் வந்து அந்த மெஷின் வச்சு தேய்க்கிறவர். இப்போல்லாம் தேப்பு கரண்டியிலலாம் தேய்க்கிறதில்ல வாசல். இது வந்து நல்லா தான் தேய்க்குது. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா மட்டம் பண்ணி கொடுத்துட்றாரு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டோட பக்கவாட்டில், அதாவது சைடில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்துடணும், இறக்கமாக வர மாதிரி மட்டம் கட்டணும். அதுபோக வாசல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மட்டம் கட்டணும். அந்த வேலையை வந்து அவர் பண்ணிடுவார். அவர் பண்ணினதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த மட்டத்து கலவை கொட்டிகிட்டு வந்துடுவாங்க கலவையை. அதுக்கப்புறம் மட்டைக்கோல் வச்சுருக்குறாங்க பார்த்திங்களா, அந்த மட்டைக்கோலை வச்சு நிறவுவாங்க. அந்த மட்டைக்கோலை வச்சு நிறவி முதல்ல வந்து சைடில் இருக்கிறத முடிச்சிட்டாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து போட்டுட்டு வந்தால் தான் வாசலை வந்து ஃப்ரண்ட்டாக ஃபினிஷிங் முடிச்சுட்டு கேட் வழியாக வெளியே வர கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சைடில் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உள்ளே வந்து வாசலுக்குள்ளே வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கலவை கொட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கட்டிட்டு இருக்கிறாரு பாருங்கள். காலுக்கெல்லாம் வந்து இது போட்டுட்டு அவர் தான் வந்து மெஷின் மட்டம் கட்டவர், அந்த மெஷினில் தேய்க்கிறவர். அவர் வந்து எல்லா பக்கம் மட்டம் கட்டி கொடுத்துருவார். நல்லா மட்டம் கட்டினாருங்க. ஏன்னா நமக்கு மொட்டை மாடியில் பழைய மேஸ்திரி ஓட்ட கலவை பார்த்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வீடு ஏண்டா கட்டணுமோன்னு ஆகிடுச்சு, அந்தளவுக்கு வெறுத்து போயிடுச்சு. இவர் நல்லா பண்ணார் பாருங்கள் எப்படி மட்டம் கட்டுறாருன்னு. மேலேருந்து கீழே வந்து இறக்கம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டத்தை கட்டிகிட்டு வந்தார். அவர் வச்சுக்கிற மட்டத்துக்கு இவங்க அளவாக கலவை குலைக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவரே மட்டைக்கோலை வச்சே தான் மட்டம் பண்ணார். இவங்க கொட்டை வந்து பார்த்திங்கன்னா மட்டைக்கோலை வச்சு அவரே நிறவிட்டு இருந்தார். இது வந்து நல்லா இருந்துச்சு. வேலை வந்து சுத்தமாக பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லாருமே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது பாருங்கள். கலவை ஓட்டுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாக வந்துருந்தாங்க. அவங்களும் வந்து எல்லோரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் போடுறவங்க போல். நான் வீடியோ எடுத்துருங்காட்டி என்னென்ன சேனலில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து பாருங்கள், இப்படி வந்து அவங்க வண்டியில் கொட்டுறதுக்கப்புறம் இவர் வந்து வலிச்சு கொட்டுறாரா. இப்படி கொட்டும்போது அவர் மட்டம் பண்ணிடுறாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. வெறும் டீயை கொடுத்தோம்னா பத்தாது. அது எதுக்காக ஒரு டம்ளர் டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தோட்டத்தில் வந்து வாழைக்காய் இருந்துச்சு. சரி வாழைக்காயில் வந்து பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம்.
ஒரு சீப்பு வாழைக்காய் அரிஞ்சு இப்படியே வந்து பஜ்ஜி மாவு 1 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டு அதோட டீயை கொடுத்துக்கும்போது மழையறதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அன்றைக்கி வந்து மூடம் போட்டுருந்துச்சு, மேகமூட்டமாக இருந்துச்சு. அதனால் பஜ்ஜி சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து தெம்பாக இருந்துச்சு மழையறதுக்கு. இந்த பாருங்கள் இப்போ தான் போட்டு சேர்த்துனாங்க சைடில். அதுக்கெல்லாம் மழை வந்து தூறல் வந்தங்காட்டி படுதா போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ வாசலோட முன்பகுதியில் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா நம்ம இங்கே செட்டு போட்டுக்கிறனால மேலே வந்து மழை தண்ணி இறங்காது. இப்போ பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு மட்டம் கட்டிக்கிறாரோ, மட்டம் கட்டி கல் வச்சார் பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து இவங்க கலவை கொட்டிடுறாங்க. இப்போ அவங்க கொட்டுற கலவை அந்த அளவுக்கு மட்டம் பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் சந்தில் வந்து அந்த இடையில வந்து அப்படியே கொட்டிட்டு போயிடுவாங்க. மட்டம் ஈஸியாக மட்டம் பண்ணிடலாம். இப்போ அவர் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவங்க கொட்ட அவர் ஒருத்தரே பண்ணார், வேறு ஆளெல்லாம் யாரையுமே விடலை. எங்கள் மேஸ்திரியுமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்கார மேஸ்திரி பார்த்துட்டு தான் நின்றுருந்தார் அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஒரு அளவு வச்சுக்கிறாங்க. 6 சட்டி இதுக்கு, 6 சட்டி ஜல்லிக்கு 6 சட்டி மணல், அப்புறம் அதுக்கு வந்து 3 சட்டியோ 4 சட்டியோ வந்து சிமெண்ட் போட்டாங்க. நமக்கு தெரியல எந்த அளவு போட்டாங்கன்ட்டு, ஆனால் கரெக்டான அளவுன்ட்டு எங்கள் மேஸ்திரி சொந்தக்காரர் சொல்லிட்டார். இந்த அளவு கரெக்டாக தான் போட்டுக்கிறாங்கன்னு. அதனால் நம்ம இவங்களை வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணல. அதனால் எல்லாம் கலக்காக ஒரே மாதிரி ஒரே சைஸில் கூடையிலேயே வந்து எல்லாத்தையும் அளவு வச்சு போட்டாங்க, ஜல்லி மணல் சிமெண்ட் எல்லாம். அதனால் இதில் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்ட்டார் அவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து சிமெண்ட் பாலையும் வந்து கரைச்சிக்கிறாங்க. அதையும் வந்து அடியை ஊற்றி விட்டுறாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கீழே வந்து ஊற்றிடுறாங்க. சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இதை பண்ணுறாங்க. அப்புறம் அது பாருங்கள், ஒரே பையனை வந்து வேகமாக நல்லா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாங்க. வேலையெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பேசுனதுலேருந்து ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுத்தோம். ஏன்னா மழையில் கொஞ்சம் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஒரு 500 ரூபா சேர்த்து கொடுத்தோம், நல்லா செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு உள்ள வாசலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மட்டம் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி மட்டம் பண்ணிக்காரு அப்படின்ட்டு. இப்படி கிட்ட வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ வந்து இதெல்லாம் வந்து மட்டைக்கோலை வச்சே பண்ணினது. வெளியே வந்து நமக்கு இறங்குற இடத்துல கேட்டுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் மட்டம் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்னா, மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா ஒரு 4 மணி நேரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் இஞ்சிரும், கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் தான் மிஷின் வச்சு தேய்க்கணும் அப்படின்னாரு. அவங்க கலவி கொட்டி மட்டம் பண்ண உடனே தேய்க்கக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேப் விட்டு பண்ணணும். அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லோரும் போகட்டும், அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஜல்லி கலவை கலைக்கு போட்டவங்களாம். இவர் மட்டும் நைட்டு மட்டும் நான் இன்றைக்கி இங்கே நைட்டு இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டுலேயே இருந்துட்டு, ஒரு நைட்டு வந்து நமக்கு 3 பேஸ் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் வரும். 11 மணிக்கு தான் ஆரம்பித்தார் இந்த மிஷின் எடுத்து. அது வரைக்கும் உள்ளே நடந்துட்டு தான் இருந்தோம் நாங்களுமே. நீங்கள் தேய்க்க வரைக்கும் நடந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. அதனால் நாங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப அதிகமாகவும் நடக்கலை, ஏன்னா அது ஒரே ஒரு பக்கமாக இப்போ நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பாருங்கள் எப்படி ஆரம்பித்து போட்டுக்கிறாரு அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப வெயிட்டான விஷயம். இது வந்து பழைய கால முதல்ல வந்தது, இப்போ வரதெல்லாம் வெயிட் இல்லாமல் வருது. இது வந்து நல்லா அமைக்கி தேய்க்கும் அப்படின்னாங்க. வந்து பார்த்திங்கன்னா பால் காரை போடுறாங்க பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு நல்லா நைஸாக தேய்க்குது. அப்புறம் தண்ணி பற்றலைன்னா அப்பப்போ தண்ணி வந்து பக்கெட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா ஒரு தெளிச்சு அவரே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நம்மளும் வந்து தூங்கலை, ஏன்னா அவர் ஒத்தால் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. நம்மளும் இடையில வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து டீயோ காப்பியோ வேணுங்கிறது சாப்பிட்றக்கு ஏதாச்சும் வேணாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நமக்காக வந்து நைட்டில் கஷ்டப்பட்டு செஞ்சுட்ருக்காரு. நம்ம போய் தூங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் அவருக்கு பேசிட்டோனையா, இல்லைன்னா அவர் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பக்கம் உட்காந்துட்டாவது வேடிக்கை பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு. நமக்கு சும்மா வேடிக்கை பார்த்தா என்ன பண்ணுறது, ஒரு வீடியோவை எடுத்து எல்லாத்துக்கும் போட்டுடலாம், மக்களும் பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு தான் போட்டோம். ஏன்னா எல்லாருமே கையில் தேய்க்கிட்டாங்கன்னா மேடு வெள்ளம் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஒரே இதாக அமைக்கிடுது. பாருங்கள் எப்படி தேய்க்குது அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கேப் விடுற இடத்துலலாம் ரொம்ப நேரம் வச்சு தேய்க்கிறாரு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அங்கே ரொம்ப நேரம் வச்சு தேய்ச்சா எல்லாம் மட்டம் பண்ணிடுது அதுவே. அப்புறம் மேலே வந்து அது கீழே அமுக்கிறதுனால மேலே வந்து நைஸாக அந்த கலவையில் இருக்கிற கொஞ்சம் சிமெண்ட் பாலோட கொஞ்சம் மணலாக இருக்கிறது மேலே வந்துடும் போல். ஜல்லியெல்லாம் நல்லா கீழே போயிடுது. அப்புறம் தேய்க்கும்போது நல்லா காரம் வந்து நல்லா பலன்னு வந்துடுது. இதுவே வந்து 3 தேப்பு போட்டார் நமக்கு. 1 தேப்பு 2 தேப்பு 3 தேப்பு போட்டு வந்தார். போட்டுட்டு இப்போ இது வந்து தேய்க்கிற இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா வட்டமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா செவுத்தோரமால் வந்து கரெக்டாக
தேய்க்க முடியாது. அதனால் ஓரமெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து கையில் தான் வந்து இவர் தேய்ச்சி முடிச்சுட்டு போட்டு நமக்கு போட்டு கொடுத்தாரு. இப்படியே தேய்க்கணும். இது இப்போ தான் முதல் தேய்ச்சது பாதி தேய்ச்சிக்கிறாரு. இதே எனக்கு வெடிஞ்சு போகும் அப்படின்னாரு. 5 மணி ஆயிருங்க, 5 மணி வரைக்கும் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு பொறுமையாக செஞ்சிட்டு இருந்தார். இவர் இவ்வளோ தூரம் அங்கே ஈரோட்டிலேருந்து நமக்கு இவ்வளோ தூரம் கோபியிலேருந்து மறுபடியும் 10 கிலோமீட்டர் இங்கே வந்து பண்ணது பெரிய விஷயம். நல்லா பண்ணி கொடுத்தாருங்க. ஏன்னா வந்து நாங்கள் என்னடா பண்ணுறது, அந்த மேஸ்திரி பாதியில் விட்டு போட்டு போயிட்டானே, இப்படி ஆயிடுச்சு. நமக்கு வீட்டு வேலையை ஆரம்பித்தது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, இல்லை உலகத்தில் எல்லாருக்குமே நடக்குதுன்ட்டு இருந்தோம். அப்புறம் ஏதோ நல்லபடியாக இவர் வந்து நமக்கு வாசலை போட்டு கொடுத்தாரு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா ஓரளவுக்கும் ஒரு தேப்புக்கு ஓரளவுக்கு நல்லா மட்டமாக இருக்குது. இன்னொரு தேப்புங்கிற போது நல்லாவே காரையும் வந்து நல்லா பளபளன்னு வந்துடும். அதுக்கப்புறம் கடைசி தேப்பு தேய்ச்சாருன்னு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் நடக்க வேண்டாங்க அப்படின்ட்டாரு. நீங்கள் வெடி வரைக்கும் தூங்கிக்கிங்க, வெடிஞ்சு ஒரு 11 மணி வரைக்கும் நீங்கள் இது மேலே நடக்காதீங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா நடந்திங்கன்னா வந்து தாரை வந்துடும். தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம நடந்துக்கலாம். இது பாருங்கள், செவுத்தோரமலை வந்து இவ்வளோ தான் கேப் விட்டுருச்சு. ஏன்னா அது வட்டமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா செவ்வூர் வரைக்கும் வர முடியறதில்ல. அதனால் செவுத்தோரமலை கேப் விட்டுருச்சு. இப்போ வெடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் 11 மணி வரைக்கும் இதில் மிதிக்காதீங்க. தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் மிதிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேய்ச்சதுக்கப்புறம் மிதிச்சா தாரை வந்துடும் அப்படின்ட்டாரு. சரி, நமக்கு அப்புறம் முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வேடிக்கைக்காலம் நடந்துட்டுக்கா இருக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்மளும் ஒரு 2 தேப்பு போட வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு கடைசி வந்து ஒரு பார்டர் தான் கட்டணும் அப்படின்ட்டு இருந்தார். சரிண்ணா, அப்போ நாங்கள் உங்களுக்கு டீ வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டால், சரி வச்சுருங்க, நான் வேணும்போது குடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவருக்கு டீயை வச்சுட்டு சொல்லிட்டு போய் ஒரு 3 மணிக்காக தூங்க போயிட்டோம். அப்புறம் அவரே வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு பார்டரெல்லாம் கட்டிக்கிறாரு வெடியாக. அவர் மதியம் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் சுத்தமாக முடிச்சிருந்தார். பாருங்கள், பொறுமை வேணுங்க. இது வந்து பொறுமை, கொஞ்சம் ரசனை, அதுக்கப்புறம் தொழில் நேர்த்திங்கிறது வேணும். நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒருத்தருக்கு சுத்தமாக பண்ணி கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்கவுங்களுக்கே இருக்கணும். இந்த நம்ம பழைய மேஸ்திரி மாதிரி பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, பாதியில் நாய் வச்ச மாதிரி பாதியில் வச்சுட்டு போயிட்டான். ஆனால் இவர் அப்படி பண்ணலப்பா. இவர் வந்து தொழில் சுத்தம் இவர்கிட்ட பார்த்தோம். ஏன்னா நேர்மை இருந்துச்சு, செய்கிற வேலையை நல்லா சுத்தமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு செஞ்சார். தொழிலை ரசித்து செய்கிறவங்களுக்கு தான் அதனால் செய்ய முடியும், எந்த வேலையாக இருந்தாலுமே. அந்த வகையில் இவரோட நேர்த்தியை வந்து பாராட்டி ஆகணும். பாருங்கள், 2 இது போட்டு முடிச்சிட்டாரு. போட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்து கீழே இருக்கிற தட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு கடைசி தேப்பை வந்து இப்படி இதுலேயே போட்டுக்குவேன் அப்படின்ட்டு இதில் தேய்ச்சார். 2 தேப்பு போட்டு முடிச்சுட்டு நீ அடுத்து 3ஆவது தேப்புக்கு ரெடி ஆகிட்டுக்கிறாரு. அதனால் அந்த தட்டை மாதிரி அடி இருந்துச்சு, அதை வச்சு தான் 2 தேப்பு போட்டார். இப்போ அதை தனியாக கழட்டி கொண்டு போய் வச்சிட்றாரு. கடைசி தேப்பை வந்து அது இல்லாமல் தான் போடுறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல, நம்மள இதை பார்த்தது கூட கிடையாது, முன்ன பின்ன கூட இதை பார்த்ததில்லை. இதை முதல் டைமாக பார்க்குறோம், முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். பாருங்கள், 3ஆவது இப்போ எப்படி போட்டு போகிறாருன்னு. இப்படி போகும்போது ஓரளவுக்கு நல்லாவே பளபளப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. காரை வந்து இப்போ தான் நினச்சோம் நம்ம வந்து, இந்த முறை வந்து நல்லா இருக்குதே, நம்ம பேசாமல் வீட்டுக்குள்ளே தையல் சொட்டதுக்கு போல் இதையும் வச்சு போட்டுருக்கலாமே, காரை வச்சு பால் காரை போட்டிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சோம். இப்போ தான் ஃபீல் பண்ணணுங்க, எதுக்கு டைல்ஸ் ஒட்டணுமோ அப்படின்னு. எல்லோரும் டைல்ஸு நல்லா இருக்குது, டைல்ஸ் அதை வேணும் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து டைல்ஸ் பிடிக்கவே இல்லை. இப்போது நம்ம என்ன பண்ணுறது, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. டைல்ஸ்க்கு 75,000 செலவு பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டுற ஆளுக்கு 30,000 கோடி கொடுத்தோம் இன்னி அப்படின்ட்டு. இந்த மிஷினை வேடிக்கை பார்த்தோம். சரி, நமக்கு வாசலாவது நல்ல வழியாக போட்டோமே. ஒரு வேளை அந்த மேஸ்திரி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தானா, பழைய மேஸ்திரி வாசலுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டலாம், பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டலான்னு மைண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் நான் ஒத்துக்கவே இல்லை. கடைசி ஒரு வழியாக வெளியே போனது நல்லதாக போச்சு. அவன் போகலைன்னா நமக்கு வந்து இந்த முறை இருக்கிறது தெரிஞ்சிருக்காது. இப்படி தொழில் வந்து நல்லா நேர்த்தியாக வந்து காரை ஓடுறவரும் நம்மளுக்கு கிடச்சிருக்க மாட்டார். பாருங்கள், எல்லா தேப்பும் முடிச்சுட்டு இப்போ நீ அடுத்து பார்டர் கட்டுற வேலை தான் வருது. பார்த்தீங்கன்னா இப்போது அருமையாக இருக்குது காரை. இதே வந்து நான் கடைசியில் வெடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்ட்டு, வெடியறதுக்கு முன்னாலேயும் எடுத்துக்கலாம், ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு காட்டலான்ட்டு இதை எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
வெடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கிறங்கிறது. இது வந்து நமக்கு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் 7 மணிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நடக்கிற அளவுக்கு இந்த படுதாவை போட்டுவிட்டோம், அந்த வழியாக மட்டும் நடந்துக்கலாம் அப்படின்ட்டு. அது மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் அருமையாக இருக்குது பார்த்திங்களா. ஓரளவுக்கு நல்லாவே இஞ்சிருச்சு. அப்படி வெயிலும் வந்துருச்சு கிட்டத்தட்ட பாருங்கள். இது வந்து 10 மணிக்கு பக்கமாகவே ஆயிடுச்சு வெய்ய வரும்போது. சைடில் வந்து கையில் தான் போட்டாங்க கரண்ட்டு டேப்பு. இதில் வந்து இந்த மெஷினில் ஓட்டுறதுக்கு இயந்திரத்தில் அவர் வந்து ஒரு 7 மணிக்கே வந்து மெஷினை வண்டியில் ஏற்றிட்டோம். அவர் வந்து டாடா ஏசி மாதிரி ஒரு வண்டியில் வந்துருந்தார், போயிட்டார். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் காரை. இது வந்து வெளியிலேருந்து நம்ம கேட்டு வழியாக உள்ளே போய் பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரே மட்டமாக தெரியுது வருங்க. கை தேப்பாக இருந்தால் மேடும் குழியுமாக இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, எல்லா பக்கமும் ஒரே மட்டமாக தெரியுது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட சொந்த அனுபவத்தை தான் வீடியோவிலேயே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எதுவுமே வந்து நம்ம அடுத்தவங்களோட நமக்கு ஒன்றும் ஃபீல்டில் என்னென்னே தெரியாத நம்ம போய் எடுத்து போடுறதில்ல. நம்ம அனுபவப்பட்டதை வந்து அப்படியே ஷேர் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.